ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு மினிமம் 3 to 4 months ஆகும். பிகாஸ் அதில் நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. மீன் ஸ்டாக், மோட் ஸ்டாக், .NET, ஜாவா, பைத்தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா எப்படி இருக்கும்? இப்போ அவங்க ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபரை ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு பேட்சுக்கு 8 to 10 members தான் எடுப்பாங்க. ஸோ இங்கே படிக்கிறப்பவே டாஸ்க் மாதிரிலாம் கொடுப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண தான் ஃபர்தராக போகணும். ஏன்னா லேர்ன் பண்ணுறப்போ டாஸ்க்லாம் கொடுத்து கொண்டு போனால் தான் ஃபர்தராக அவங்களே எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க தெரியும். டாஸ்க் எல்லாமே இருக்குமா இங்கே படிக்கிறப்போ? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இருக்கிற ப்ரெசஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, காலேஜ் முடித்ததையும் நான் வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனி பிளேஸ் ஆகி செலக்ட் ஆகிடணும், செட்டில் ஆகிடணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. பட் அப்படி வந்துட்டு பண்ணுறது நான் தப்பு சொல்கிறது இல்லை. பட் ஆனால் வந்துட்டு ஸோ இப்போ இதெல்லாமே ஓகே. பட் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு உண்மையிலே மார்க்கெட் இருக்கா? இப்போ மார்க்கெட் எப்படி போயிட்டு? பிகாஸ் நீங்கள் 3-4 years பிஃபோர் வந்து இப்போ மூவ் ஆகி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ மார்க்கெட் இருந்துட்டு இருக்கா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு? Hello techies, in today's podcast we connecting with one of our special guests. So IT la job எடுக்கணும்னாவே நிறைய பேருக்கு தோன்ற விஷயம் ஒரு டெவலப்பர் ஆகணும், அதுலயும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு தான் ஸ்கோப் இருக்காமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிமாண்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். ஸோ ஃப்ரம் டிப்ளமோ முடிச்சுட்டு அவரோட கரியரை ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கத்துக்கிட்டு ஃபர்தரா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போய் இப்போ மார்க்கெட்ல 3 to 4 years ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, லேர்னிங் எப்படி இருந்துச்சு, எங்க கத்துக்கிட்டாரு, இப்ப என்ன விஷயத்துல இருக்காரு, பிளஸ் நீங்களுமே படிக்கிறேன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீக்லி என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணா எத்தனை வீக்ல எத்தனை மந்த்ல அதை கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இஃப் யூ ஆர் பீயிங் இன்டு த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாட்காஸ்ட் ஸ்கிப் பண்ணாம டில் இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஸோ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ நம்ம பாட்காஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நீங்க ஷேர் பண்ணுங்க. என் பேர் விக்னேஷ். நான் 2018 டிப்ளமோ பாஸ்ட் அவுட். டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடைக்கலன்ட்டு சும்மா லோக்கலில் இருக்கக்கூடிய வேலைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஐடியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதையும் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல. அவங்க சொன்ன டெக்னாலஜியும் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் நான் திருப்பி முன்னாடி பண்ணிட்டு இருந்த வேலைக்கே வந்துட்டேன். பட் ஆனாலும் எனக்கு ஐடியில் சேரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து குறையவே இல்லை. ஸோ அதனால என் ஃப்ரெண்டு வந்து ஐடியில் வந்து கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருந்தான். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு சஜஷன் கேட்டேன், இந்த மாதிரி ஐடி ஜாயின் பண்ணணும், எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து ஒரு கம்பெனி சஜஸ்ட் பண்ணான், ஜியோ டேட்டாலஜிக்னு. ஸோ நான் வந்து கேட்டேன், ஆல்ரெடி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்ஸ் சரியா இல்லாமல் அதனால தான் நான் வெளியில் வந்துட்டேன், இது எப்படி டெஸ்டபிளான்னு கேட்டதுக்கு அவன் ஆல்ரெடி இந்த ஜியோ டேட்டாலஜிக்கில் தான் ஜாயின் பண்ணி இப்போ கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னங்காட்டி தான் நான் ஜியோ டேட்டாலஜிக்கு நம்பி போனேன். அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு மேர்ன் ஸ்டாக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு கோர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வேறு கம்பெனியில் என்னை ப்ளேஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ எனக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக நான் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 year கழிச்சு டிப்ளமோ மட்டும் பத்தல, எனக்கு டிகிரியும் வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி எனக்கு வந்து கரஸில் வந்துட்டு பிஇல வந்துட்டு அவங்க டிகிரி போடுறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் எனக்கு வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பர், கிரேட், ஒரு செமையான ஜேர்னி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு தோன்றது, எதனால இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, எதனால ஹை பேயிங் கொடுத்துட்டு இருக்காங்க, எதனால இந்த ரோல் இவ்வளோ முக்கியமாக பேசப்படுது? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏன் ட்ரெண்டிங்ல இருக்குன்னா, இப்போ அமேசான் அப்படின்ற ஒரு வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா அதில் 3 நடக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா பேஸ். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நீங்கள் வியூ பண்ணக்கூடியது, ப்ராடக்ட் பார்க்கறது, சர்ச் பண்ணுறது, இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் வரும். இதுவே பேக் எண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாதது, அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ், இதில் பின்னாடி என்ன பேக் எண்டில் ப்ராசஸ் நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அதெல்லாம் பேக் எண்டில் வரும். இதுவே டேட்டா பேஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ஷார்ட் எக்ஸாம்பிள். முதல்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா பேஸ் 3க்கும் தனித்தனி ஆள் வந்து தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் உள்ள வந்ததுக்கப்புறம்
3 வேலையும் ஒரே ஆள் பண்றதுனால கம்பெனி கொஞ்சம் ப்ராஃபிட். அதனால ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை வந்துட்டு கம்பெனி அதிகமாக ஹையர் பண்றாங்க. சூப்பர் கிரேட். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா ஸோ எவ்வளோ நாள் இதை பற்றி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு மினிமம் 3 to 4 months ஆகும். பிகாஸ் அதில் நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. மீன் ஸ்டாக், மோன் ஸ்டாக், .NET, ஜாவா, பைத்தான். மோன் ஸ்டாக் லேர்ன் பண்ணுறதுக்கு 12 weeks ஆகும். அதை வந்து phase 1, phase 2, phase 3ன்னு பிரிச்சுக்கங்க. phase 1 4 weeks, phase 2 அடுத்த 4 weeks, phase 3 அடுத்த 4 weeks பிரிச்சுக்கங்க. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தர் வீக் பை வீக் இந்த போர்ஷன்லாம் கவர் பண்ணணும்னா வீக் பை வீக் என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டே வந்தால் இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்குள்ள போகலாம். phase 1 ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன், அதில் HTML, CSS, பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட். செகண்ட் வீக்ல என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியட் ஜாவாஸ்கிரிப்ட். தேர்ட் வீக்ல நீங்க லேர்ன் பண்ணக்கூடியது GitHub, வெப் கான்செப்ட். ஃபோர்த் வீக்ல நீங்க ரியாக்ட் JSோட இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். phase 2 ஃபர்ஸ்ட் வீக்ல கோர் மான்ஸ்டாக்கோட அட்வான்ஸ் ரியாக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். phase 2 செகண்ட் வீக்ல Node.js பிளஸ் Express.js பார்த்துடணும். நெக்ஸ்ட் வீக்ல MongoDB ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். phase 2 லாஸ்ட் வீக்ல போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டோட கனெக்டிவிட்டி அண்ட் ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். phase 3 ஃபர்ஸ்ட் வீக்ல ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் வீக்ல ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் முடிச்சிடணும். phase 3 தேர்ட் வீக்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு கற்று வச்சுக்கணும். லாஸ்ட் வீக் நீங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். லைக் எக்ஸாம்பிளுக்கு இ-காமர்ஸ் சைட், டாஸ்க் மேனேஜர், சேட் ஆப், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இவ்வளோ ஸ்கில் செட் வந்து ஷேர் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் ஃபர்தராக உங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தீங்க ஒரு இன்ஸ்டியூட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுலேருந்து ஃபர்தராக போனீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எங்கே கற்றுக்கிட்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் தானாக செல்ஃப் லேர்ன் பண்ணி படிச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் படிப்பாங்க. எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஜியோ டேட்டா லாஜிக்கில் கற்றுக்கிட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்டியூட்ல மெயின் விஷயமே டியூட்டர்ஸ் யார் எடுக்க போறாங்க, யார் கிளாஸ் எடுக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஸோ அங்கே யார் ட்ரைனரா இருக்க, யாரும் உங்களை ட்ரைன் பண்ண பர்சன்? மேக்ஸிமம் ஜியோ டேட்டா லாஜிக்கோட தியாகம் தான் வருவாரு. அவர் நல்லா ட்ரெயின் பண்ணுவார். பட் அப்படி வர முடியாத சுச்சுவேஷனா இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கவரை போடுவாங்க. அந்த ட்ரெயினர் வந்துட்டு நம்ம எவ்வளவு தடவை நம்ம டவுட் வந்து நம்ம திருப்பி கேட்டுட்டே இருந்தாலும் அவங்க வந்துட்டு சலிக்காம திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த எனக்கு ஒரு மெயின் டவுட்டே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா எப்படி இருக்கும்? இப்போ அவங்க ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபரை ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்றனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் பண்றாங்க. ஆஃப்லைன்ல அவங்க கண்டக்டே பண்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கன்வர்சேஷன் மட்டும்தான். ஸோ இங்கே படிக்கிறப்பவே டாஸ்க் மாதிரிலாம் கொடுப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதான் ஃபர்தராக போகணும். ஏன்னா லேர்ன் பண்ணுறப்ப டாஸ்க்லாம் கொடுத்து கொண்டு போனால் தான் ஃபர்தராக அவங்களே எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க தெரியும். டாஸ்க் எல்லாமே இருக்குமா இங்கே படிக்கிறப்போ? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் பேசிக்ஸ் முடிச்சதையும் செகண்ட் வீக்லேருந்தே டாஸ்க் தர ஆரம்பிச்சிருவாங்க டெய்லி பேசிஸ்ல. அது போக ஒரு 7 to 8 கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அது போக மெயின் ப்ராஜெக்ட் வந்து 3 ப்ராஜெக்ட் கம்பல்சரியா பண்ணியே ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய டவுட்டாக இருக்கிறது, டவுட்ஸ் எல்லாமே கேட்டால் கிளியர் பண்ணுவாங்களா? பிகாஸ் சின்ஸ் இப்போ ஆன்லைனில் படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டவுட்ஸ் நிறைய வரும், தெரியாது புரியாமல் இருக்கும். அதெல்லாம் கேட்டால் கிளாரிஃபை பண்ணுவாங்களா? டவுட்ல எப்படி கிளாரிஃபை பண்ணிக்க முடியும்? எனக்கு மேக்ஸிமம் ஜியோ டேட்டா லாஜிக் தியாகு தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணாரு. ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் மற்றவங்க பண்ணியிருப்பாங்க. பட் அவர்கிட்ட பண்ணும்போது வந்துட்டு நம்ம என்ன டவுட்ஸ் எப்போ கேட்டாலுமே அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். என்ன டவுட்ஸ் ஈவன் ஒரு 10 o'clock 11 o'clockல நம்ம கூப்பிட்டு டவுட் கேட்டோம்னாலும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணி எல்லாமே சப்போர்ட் கொடுத்தாரு. ஓகே, சூப்பர் கிரேட். ஸோ அதே மாதிரி ஒரு பேட்சுக்கு இங்கே எத்தனை பேர் படிப்பாங்க? பிகாஸ் ஒரு இடத்துல இன்ஸ்டியூட்ல 40, 50, 100 பேர்னு கூட ஒரே பேட்சில் படிப்பாங்க. பிகாஸ் அப்போ ஒரு இடத்துக்கு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் எல்லாம் போயிடும். ஸோ இங்கே ஒரு பேட்சுக்கு எத்தனை பேர் வந்து லேர்ன் பண்ணி படிப்பாங்க? ஒரு பேட்சுக்கு 8 to 10 மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. அதுல நீங்க என்ன டவுட்ஸ் எப்போ நீங்க கிளாஸ் பிட்வீன்ல கேட்டாலும் சரி, மிடில் ஆஃப் த கிளாஸ்ல கேட்டாலும் சரி, லாஸ்டா கேட்டாலும் சரி, அது வந்து இந்த நம்ம கேட்கக்கூடிய டவுட்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் செஷனையே எண்ட் பண்ணுவாங்க. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் இன்ஸ்டியூட்ல நீங்க லேர்ன் பண்ண விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிருந்தீங்க. கிரேட். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி நீங்க ஃபைனலா படிச்சு இன்ஸ்டியூட்ல முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைச்சது? ஃபைனலா எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்க? அந்த ஒரு ஜேர்னியை பத்தி ஷேர் பண்ணுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுலேருந்து இன்டர்வியூவில் எப்படி பேசணும், ரெஸ்யூமில் கீவேர்ட்ஸ் என்னென்ன ஆட் பண்ணணும், ஹெச்ஆர்கிட்ட எப்படி பேசணும், எத்தனை ரவுண்ட் இருக்குது அதில் இன்டர்வியூஸில், ஆப்டிடியூட்னா என்ன, டெக்னிக்கல் ரவுண்ட்னா என்ன, ஹெச்ஆர் ரவுண்ட்னா என்ன, எப்படி நான் ஸ்பீச் கொடுக்கணும், எப்படி நான் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும், இது எல்லாமே வந்துட்டு ஜியோ டாடா லாஜிக்கில் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் வாங்கின 3 ஆஃபர்லையுமே கிட்டத்தட்ட 6 or 7 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆஃபர்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே, கிரேட். ஸோ இப்போ இதெல்லாமே ஓகே, பட் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு உண்மையிலே மார்க்கெட் இருக்கா? இப்போ மார்க்கெட் எப்படி போயிட்டு? பிகாஸ் நீங்கள் 3-4 இயர்ஸ் பிஃபோர் வந்து இப்போ மூவ் ஆகி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ மார்க்கெட் இருந்துட்டு இருக்கா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு? ஷுவராக மார்க்கெட் வேலை குறைஞ்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்துட்டு ஸ்கில்லை வச்சு மட்டுமே ஹையர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இப்போ நார்த் இந்தியா சைட்ல எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் பேஸ்டு வந்து ஹையர் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்கில்ஸ் நல்லா இருந்தால் அவங்க வந்து ஹையர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் கூட 2 பேர்த்த அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அவங்க கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து கம்பெனியை பேஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நார்த் இந்தியா அப்படின்றதுனால அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் வாங்கிட்டாங்க. ஓகே, புரியுது. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷர்ஸ் மோஸ்ட்லி என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்? என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? எதை விஷயங்களும் அவங்கள மோஸ்ட்லி மாற்றிக்கணும்? இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, லைக் காலேஜ் முடிச்சதையும் நான் வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகி செலக்ட் ஆயிடணும், செட்டில் ஆயிடணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. பட் அப்படி வந்துட்டு அது பண்ணுறது நான் தப்பு சொல்ல விரும்பல. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ், ஒரு ஸ்கில்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் சஸ்டெயினே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உள்ளே போக முடியாது. அப்போ நீங்கள் நல்ல ஒரு நாலேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல சேலரி கொடுத்து கம்பெனி வச்சிருக்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் தயாராக இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ உள்ள வராங்கிற பட்சத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ள போயிருப்பீங்க, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் இப்போ வேலைக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்குள்ள வராங்கன்னா என்ன எதிர்பார்ப்போம்? பிகாஸ் படிக்கிறப்பவே இவ்வளோ விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உள்ள வராங்கிற பட்சத்தில் என்ன கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும்? கம்பெனி சைடில் ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய பேருக்கு நீங்கள் ஒர்த்தா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்கில்லோ நாலேஜோ எதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்துட்டு செலக்ட் ஆகி வர்றாங்க, ஆப்டிடியூட் ரவுண்டில் பே பண்ணி வர்றாங்க. பட் அவங்களால ஃபுல் ஃபிளெஜ்டாக சஸ்டெயினாக இருக்க முடியாது கம்பெனியில். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் அண்ட் நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு கம்பெனியில் ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்த பொசிஷன் நீங்கள் மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இப்போ இருக்கவங்க கோர்ஸை ஜாயின் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க? எந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கணும்? இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மா ஒரு காசுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு கோர்ஸ் இருக்கிறாங்க. பட் வந்துட்டு நம்ம ஸ்கில் வேணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கோர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கம்பெனியில் வந்துட்டு ஜாயினே பண்ண முடியும். ஏன்னா கம்பெனியில் வந்துட்டு இருக்கிறவங்க திங்க் பண்ணுவாங்க, இப்போ இவங்களுக்கு ஸ்கில் இருந்தால், ஏன்னா பே பண்ண போகிறாங்க, அவங்க ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸ்கில் இல்லைன்னா வெறும் சர்டிஃபிகேட்டை விட்டு வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கான நம்மளோட சைட்லேருந்து ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷராக இப்போ ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? வாட் இஸ் அ சேலரி ரேஞ்ச்? எவ்வளோ பே ஸ்கேல் கொடுக்குறாங்க? ஸோ ஏன்னா சேலரி தான் எண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. சேலரி ரேஞ்சில் எவ்வளோ தூரம் வரையும் வாங்க முடியும்? ஃப்ரெஷர்ஸுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 8,000 கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு, 15,000 கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு, உங்களுக்கு 60,000 கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஸ்கில் பேஸ்டு தான். உங்களுக்கு ஸ்கில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக சேலரி கொடுக்க போறாங்க. ஸ்கில் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த சேலரி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில்ஸை பொறுத்து, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை பொறுத்து தான். கிரேட். ஸோ நம்மளோட அந்த பாட்காஸ்ட்ல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறைய விஷயங்கள் நீங்களும் பேசுனீங்க. ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்ட், ஒரு ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்ல வரதுன்னா, ஃபர்ஸ்ட் டொமைன் சூஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டொமைனுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்குங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ போங்க. ஸ்கில்லை வளர்க்காம இன்டர்வியூக்கு போக கான்ஃபிடன்ஸே இல்லை, இன்டர்வியூ அட்டனே பண்ணாதீங்க. அப்படி அட்டன் பண்ணி உள்ள போனீங்கனாலும் அதனால சஸ்டெயினே ஆக முடியாது. ஸ்கில் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெயின். இப்போ இது சொன்னாலே ஏதாவது டவுட் இருந்தது உங்களுக்கு, எப்படி என்ன பண்றது, அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, எனக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஜியோ லாஜிக் வந்துட்டு சப்போர்ட் கேளுங்க, என்ன பண்ணலாம். நீங்க அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னாலுமே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான டொமைனை வந்துட்டு சூஸ் பண்ணி போய்க்குங்க.
சூப்பர், கிரேட் பிரதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கைஸ், இவர் டியூ டேட்டாலஜிக்கோட அலுமினி. ஸோ அங்கே முடிச்சுட்டு ஃபர்தராக வந்து டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆனால் அவங்களோட தான் இப்போ நம்ம பாட்காஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ நீங்களுமே டியூ டேட்டாலஜிக்கில் எடுத்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் அவங்களோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக உங்களோட கரியரை கொண்டு போகணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் HR Naveen signing off.